வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காண்டாக்ட் லென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் காண்டாக்ட் லென்ஸை 1508 டாவின்சி யோசனையால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது அது செயல்படுத்தப்படவில்லை. அதன் பின் 1801 தாமஸ் யங் என்பவர் டெஸ்கார்ஸின் மாதிரியை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜோடி காண்டாக்ட் லென்ஸை வடிவமைத்தார். அவர் கண்களின் நீர் நிரப்பப்பட்ட லென்ஸுகள் பொறுத்த மெழுகை பயன்படுத்தினார். இந்த லென்ஸுகள் ரிஃப்ளெக்டட் பவரை கேன்சல் செய்கின்றன. இந்த கேன்சலான ரிஃப்ளெக்ட் பவரை மற்றொரு லென்ஸின் மூலம் சரி செய்யலாம் என்று நினைத்தார். ஆனால் அந்த லென்ஸுகளால் சரி செய்ய முடியவில்லை. அதன் பின் சார்ல்ஸ் ஹெர்ஷல் 2 யோசனைகளை முன்வைத்தார். ஒன்று விலங்கு ஜெல்லால் நிரப்பப்பட்ட கண்ணாடி கோள காப்ஸ்களும், இரண்டாவது கார்னியோவின் அச்சு. ஹெர்ஷல் இந்த யோசனையில் ஒருபோதும் சோதிக்கவில்லை. அதன் பின்னர் ஹங்கரி மருத்துவர் ஜோசப் டால்சோல் உயிருள்ள கண்களிலிருந்து அச்சுகளை உருவாக்கும் முறையை அவர் கண்டுபிடித்தார். இந்த லென்ஸில் தயாரிக்க மிகவும் உதவியது. இதன் முதலாக கண்ணின் உண்மையான வடிவத்துடன் பொருந்தியது. லூயிஸ் ஜே கிராக்ட் 1887 ஒரு ஸ்கர்டல் காண்டாக்ட் லென்ஸை கண்டுபிடித்தாலும், அதன் பின் 1888 ஜெர்மன் கண் மருத்துவர் அடோல்ஃப் கார்ஸ்டன் யூஜென்பிக் முதல் வெற்றிகரமாக அக்ஸ்போல்ட் ஸ்கர்டல் லென்ஸை உருவாக்கினார். இது சுமார் 18 to 21 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது. அடோல்ஃப் கார்ஸ்டன் யூஜென்பிக் உருவாக்கிய லென்ஸுகள் 2 மணி நேரம் மட்டுமே அணிய முடியும். இந்த தவறை ஆகஸ்ட் முல்லர் என்பவர்தான் சரி செய்தார். என்னதான் அவர் சரி செய்தாலும், ஒளியியல் மருத்துவர் வில்லியம் பைப்லின் கண்ணாடி மற்றும் பிளாஸ்டிக்கை இணைத்து ஒரு லென்ஸை அறிமுகப்படுத்தினார். எஸ்துவன் கிஷோர் பியர் தான் முதல் முழு பிளாஸ்டிக் காண்டாக்ட் லென்ஸை தயாரித்தார். 1949 முதல் கார்னியல் லென்ஸுகள் உருவாக்கப்பட்டன. அவை ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் மட்டுமே அணிய முடியும். அதன் பின் 1959 மென்மையான லென்ஸுகளை ஓட்டோ விஸ்டரில் உருவாக்கினார். முதல் ஜனாதிபதி லிண்டன் பெயின்ஸ் ஜான்சன் தான் முதலில் காண்டாக்ட் லென்ஸுகளை அணிந்தவர். 1960களில் ஆரம்பகால கார்னியல் லென்ஸுகள் விலை உயர்ந்ததும் மற்றும் மாற்று லென்ஸுகள் எளிதில் உடையக்கூடியதுமாக இருந்தது. இதன் விளைவாக காண்டாக்ட் லென்ஸுகளுக்கு காப்பீடுகளும் மாற்றும் லென்ஸுகளுக்கு இன்சூரன்ஸும் கொடுக்கப்பட்டது. 1960 அமெரிக்கா சில நாடுகளுக்கு முதல் மென்மையான காண்டாக்ட் லென்ஸுகள் தொடங்குவதற்கு அனுமதி அளித்தது. அதன் பின் 1965 தேசிய காப்பீட்டு உரிமை மேம்பாட்டுக் கழகம் NPTC லென்ஸுகள் தயாரிப்பதற்காக அமெரிக்க உரிமைகளை வாங்கியது. அதன் பின் பாஷ் அண்ட் லேம்ப் உரிமைகளை துணை உரிமம் பெற்றது. அதன் பின் 1972 பிரிட்டிஷ் ஒளியியல் மருத்துவர் ரிஷி அகர்வால் முதலில் எளிதில் அகற்றக்கூடிய சாஃப்ட் காண்டாக்ட் லென்ஸுகள் பரிந்துரைத்தார். 1994 காண்டாக்ட் லென்ஸுகள் மிகவும் மலிவு மற்றும் மாற்றுவதற்கு எளிதாக மாறியது. அதன் பின் 1998 முதலில் சிலிக்கான் ஹைட்ரஜல் காண்டாக்ட் லென்ஸுகள் மெக்சிகோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின் தான் சிலிக்கான் ஹைட்ரஜல் காண்டாக்ட் லென்ஸுகளில் 2nd ஜெனரேஷன் மற்றும் 3rd ஜெனரேஷன் உருவாக்கினார். இப்படி தான் நம்ம காண்டாக்ட் லென்ஸுகள் படிப்படியாக உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.